ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உழைச்சும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தனியாக இருந்து போராடுறேன் அப்படின்னு உங்கள் மனசு கதறுதா? உண்மைன்னு நினச்சி நாம் நம்பின சில மனுஷங்க ஏதோ ஒரு கட்டத்தில் ஏமாற்றத்தை மட்டும் தராங்களா? யாரையுமே நம்ப முடியாமல் உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்போ வந்து யூடியூப்பில் ஏஐ யூஸ் பண்ணி தான் நான் முன்னாடி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதில் மானிட்டேஷன் ப்ராப்ளம் வந்ததுனால நான் லைவில் பேசி ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து சில பேர் வந்து இது ஏஐ வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏஐ வாய்ஸ் கிடையாது, என்னுடைய ஒரிஜினல் வாய்ஸ் தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு 3 கதவுகள். இந்த கதை வந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. அழகான கிராமத்தில் கதிரவன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்து வாழ்ந்து வந்திருக்கான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சு. பணம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, நல்ல குடும்பம். ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு குறை இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவங்ககிட்ட மனசில் அமைதி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேருடைய மனசில் வந்து அமைதி இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா நம்ம நாள் முழுக்க கோவப்படுவோம். நினச்ச காரியம் நடக்காட்டி உடனே உடஞ்சி போயிடுவான். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னா அழுது புலம்புவான். ஒரு நாள் மலையடி வாரத்தில் வாழ்கிற ஒரு பெரிய ஞானியை போய் கேள்விப்பட்டு அவரை போய் தேடி போகிறான். சுவாமி, நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு புயல் வீசிக்கிட்டே இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையை மாற்றத்துக்கு வழியும் எனக்கு சொல்லுங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்னு அவன் அந்த முனிவருடைய காலில் போய் விழுந்துட்டான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அது என்ன அப்படின்னா இந்த உலகத்தை மாற்றத்துக்கான டோர். அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவனை கூப்பிட்டு ஒரு பெரிய குகைக்குள்ளே போகிறாரு. குகையோட நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய மரக்கதவுகள் இருக்குது. ஞானி என்ன பண்ணுறாரு, இந்த முதல் கதவை சுட்டி காட்டி, கதிரவா இந்த கதவை திறந்து பாரு, உன் கேள்விக்கான பதில் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கதிரவன் வந்து ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். அந்த கதவோட பின்புறத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்குது, அதாவது சேஞ்ச் த வேர்ல்டு, உலகத்தை மாற்று அப்படின்ட்டு. கதவை திறந்ததுமே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆமாம் என் அமைதியை கெடுக்கிற மனிதர்களையும் இந்த சமூகத்தையும் தான் நான் மாற்றணும், என்ன சுற்றி இருக்கவங்க சரியாக நடந்துக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நினச்சி வெளியே போகிறான். அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து அவன் மக்களை மாற்றத்துக்காக போராடுறான். தவறு செய்கிறவங்கள திட்டுறான், தன்னை மதிக்காதவங்க கிட்ட சண்டை போடுறான், எல்லாருமே தான் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வீம்பா இருக்கிறான். ஆனால் 10 வருஷம் கழிச்சும் அவன் இன்னும் அதிகமாக காயப்பட்டிருக்கான். மனுஷங்க மாறலை, அவனுடைய மன அழுத்தமும் குறையலை. உடனே 2வது டோர், செகண்ட் டோர், உன்னை மாற்று அப்படின்னு எழுதியிருக்கு. மறுபடியும் ஞானிக்கிட்ட ஓடி வரான். சுவாமி, என்னால் உலகத்தை மாற்ற நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையே நரகமாக மாறிடுச்சு அப்படின்னு கதறான். ஞானி வந்து 2nd டோரை ஓப்பன் பண்ணி அது முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. 2வது கதவுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? மற்றவங்கள மாற்றுறதை விட்டுட்டு உன்னை நீ மாற்றிக்கோ, சேஞ்ச் யுவர் செல்ஃப். கதிரவை யோசிக்கிறான், ஆஹா தப்பு என் மேலே தான், நான் மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் என் கோபத்தை கட்டுப்படுத்தணும், என் தவறுகளை திருத்திக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அவன் குணத்தை கேரக்டரை மாற்றிக்கிறதுக்காக போராடுறான். கோவம் வரப்பெல்லாம் மனசை அடக்குறான், ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான். ஆனால் தன் மனசோட தானே தினமும் போராட வேண்டியிருந்ததுனால அவனுக்குள்ளே ஒரு பெரிய டயர்ட்னஸே வந்துருச்சு. உடனே எனக்கு நானே கட்டுப்படுத்திக்கிட்டு என்னோட இயல்பையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறான். அடுத்து மறுபடியும் அந்த குகைக்கு வரான். சுவாமி, நான் என்ன மாற்ற முயற்சித்தேன், ஆனால் எனக்குள்ளே இருக்க அமைதியை என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்போவும் ஞானி சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு 3rd டோரை காட்டுறாரு. 3rd டோரில் என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? அக்செப்ட் எவ்ரி திங் அஸ் இட் இஸ், அதாவது ஏற்றுக்கொள். கதிரவன் ரொம்ப தகச்சு போயிட்டான். ஞானி அவனோட தோளை தொட்டு அன்பாக சொல்கிறாரு, மகனே, முதல் கதவு உனக்கு உலகத்தோட போராட கற்றுக் கொடுத்துச்சு, 2வது கதவு உன்னை நீயே டெஸ்ட் பண்ணிக்க கற்றுக் கொடுத்துருக்குது, இந்த 3வது கதவு தான் உனக்கு உண்மையான விடுதலையை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே உன்னால் மாற்ற முடியாது. மனுஷங்க அவங்க இயல்புப்படி தான் இருப்பாங்க. மழை பெய்யும் போது வானத்தை திட்டக்கூடாது, கொடையை பிடிக்கணும். வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வரும், சில இழப்புகளும் வரும், சில மனுஷங்க துரோகம் பண்ணுவாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுவும் கடந்து போகும்னு எப்போ நீ உள்ளபடி ஏற்றுக்கிறியோ அப்போவே மனசில் நிம்மதி வரும்னு சொல்கிறாரு. அன்னையிலேருந்து கதிரவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, அக்செப்டன்ஸு, ஏற்றுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். யோசிச்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் இந்த கதிரவன் மாதிரி தானே வாழ்ந்துட்டுருக்கோம். முதல்ல நம்ம வீட்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இருக்கிற மனுஷங்களை மாற்ற நினைப்போம். என் கணவன் இப்படி இருக்கணும், என்னுடைய மனைவி இப்படி பேசணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையாக இருக்கணும் எதிர்பார்ப்போம். அவங்க மாறாதப்போ நம்ம கோவப்படுவோம், உடஞ்சி போவோம்.
செகண்ட் ஸ்டேஜ் என்ன, அவங்கள மாற்ற முடியல. சரி நம்ம அமைதியாக போகலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணர்ச்சி ஃபீலிங்ஸ் எல்லாமே கட்டுப்படுத்தி நம்மளுடைய கோபத்தை நம்ம உள்ளேயே பூட்டி வச்சுப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் மன அழுத்தமாக மாறி அது நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். தேர்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம், அவங்க கேரக்டர் அவங்க அப்படி தான்ப்பா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்க இப்படியே தான் போயினே இருப்பாங்க, அவங்கள திருத்தத்தை விட்டுட்டு அவங்க தலைவிதிப்படி அவங்க வாழட்டும்னு சொல்லி நம்ம அவங்கள விட்டுட்டு நாம் நம்ம வழியை பார்க்கணும். அவங்க மேலே நமக்கு கோபமும் வராது, ஏமாற்றமும் இருக்காது. யாருக்காக உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறீங்களோ, யாரை உங்களை மதிக்கலையோ அவங்கக்கிட்ட இருந்து அமைதியாக விலகி போயிடுங்க. ஏமாற்றம் வருதா, சரி இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு நவுருவோம் அப்படின்னு போகணும். இப்போது நம்ம மனசில் வந்து அமைதி உருவாகிறது அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை நம்ம குறைச்சிக்கணும். மனுஷங்க கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அன்பு, மரியாதை, உதவி எதுவாக இருந்தாலும் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலையா ஏமாறாதீங்க, ஓகே அப்படின்னு தூக்கி போடுங்க. கடந்த காலத்தை பிடிச்சிட்டு தொங்காதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களை மாற்ற முடியாது. ஏன் இப்படி ஆச்சுன்னு யோசிக்கிறத விட இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களை நீங்களே செதுக்குங்க. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஒதுக்குங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல புக்ஸ் படிங்க, உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் உங்களை காயப்படுத்த யாராலும் முடியாது. நீங்களாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. உங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதலையும் தெளிவையும் கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஏன் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உடைச்சி போயிருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றிடும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.